அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிரியேஷன்ஸ் ஆஃப் ஏகே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இது வெள்ளிக்கிழமை அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ. அம்மா வீட்டில் எங்கள் எல்லாருக்கும் விருந்து இருந்தது, ஒரு ஹாப்பியான நியூஸ்க்காக. அது என்னன்றதை சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே நான் காலையில் அம்மா வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே குக் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லா வேலையும் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப ஏர்லியாகவே சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மா இருக்குது அப்படிங்கிறதால ரொம்ப சீக்கிரமாகவே ஒர்க் எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் அம்மா பார்த்திங்கன்னா சைட் பை சைட் சிக்கன் ஃப்ரைக்காக சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணி அதை மேரினேட் பண்ணிவிட்டு அந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய சிக்னேச்சர் ஸ்வீட்டான தக்காளி ஸ்வீட்டையும் ரெடி பண்ணி ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கும் வந்துருச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அம்மாவுக்கு நிறைய பேருக்கு சமைக்கணும், விருந்து பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சமைப்பாங்க. அம்மாவுடைய ஸ்பெஷல் ரெசிபியான மட்டன் சுக்கா கூட ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அக்கா எல்லோரும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தராக வந்துக்கிட்டு இருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஃப்ரைடே போல் வழக்கம் போல் எல்லோரும் தொழுக போனதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தது. ஆனால் இதில் ரொம்பவே நாங்கள் மிஸ் பண்ணது எங்கள் தங்கச்சியை தான். இந்த வருஷம் அவங்களால வர முடியலை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயராவது அவங்க வரணும்னு நாங்கள் துவா செஞ்சுக்கிறோம். அண்ட் தொழுக முடிச்சு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டு ஷெஃப்பை வச்சு பிரியாணியை தம் உடைக்க ஆரம்பித்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பிரியாணி சூப்பராக வந்துருந்தது. ஸோ எல்லோரும் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு ஒருத்தராக சாப்பிட்டு வேலையை முடிச்சிட்டோம். ஹாப்பி நியூஸ்ன்னு சொன்னனே, அது என்னன்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு முஸ்லீமாக பிறந்த ஆண் பெண் எல்லாரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது நடக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஹஜ் பயணம் எங்கள் அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் இந்த வருஷம் கிடச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அவங்க ஹஜ் கமிட்டி மூலமாக இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேக்கிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் எல்லாரையும் வர சொல்லி இன்றைக்கி அந்த விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கியம் நம்ம அனைவருக்கும் கிடைக்கணும்னு நானும் துவா செஞ்சுக்கிறேன், நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. அண்ட் அம்மாவுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இப்போ நாங்கள் அடுக்கிக்கிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு தேவையான ட்ரெஸ், புர்கா, அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தோம். இங்கே பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எங்கள் வீட்டு மருமகளை எங்களுக்கு டீ போட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ சூப்பரான ஒரு இஞ்சி டீயை டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் குடிச்சிட்டு ஓகே இதோட நம்ம எல்லோரும் இருக்கிறதோட ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தங்கச்சிக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அடுத்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஒன்று சேர்க்க ஆரம்பித்தாச்சு. ஃபோட்டோ எடுக்க சொல்லி பசங்கள்கிட்ட மொபைலை கொடுத்தா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி வீடியோ எடுத்து வைக்கவும், வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கவும் இல்லாத அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு அன்றைக்கி பொழுது போனதே தெரியலை. அந்த மாதிரி கடகடன்னு ஓடிடுச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக போயிட்டு உங்களுடைய கடமையை நல்லபடியாக நிறைவேற்றணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். உங்களுடைய துவாக்களில் எங்களையும் இணைச்சிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.